கட்சியிலிருந்து ஒரு பெரும்படை வெளியேறுகிறது என்கிற போது அதை தக்க வைத்துக் கொள்வதற்கு ஒரு தலைவர் என்ன முயற்சி மேற்கொள்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன் ஒரு தலைமை வேண்டாம் என்று முடிவெடுக்கிறார்கள்? 2 காரணங்கள் தான். ஒன்னு, தலைமையின் மீது இருக்கக்கூடிய அதிருப்தி, இனிமேல் இந்த தலைமையால் நாம் பயன்பெற முடியாது என்கிற அந்த மனநிலை. இது 2 தான் காரணம். இவர்களை போன்ற கட்சியில் பயணிக்கக்கூடியவர்கள், நான் சொல்றது சி வி சண்முகம், எஸ்.பி. வேலுமணி, தங்கமணி, விஜயபாஸ்கர் போன்றவர்கள். லட்சியத்துக்காக பயணிக்கிறவன் 1000 தான் இருந்தாலும் அந்த கட்சியில் தான் பயணிப்பாங்க. விஜயபாஸ்கரும் சி வி சண்முகமும் சேரல சார். இந்த 25 பேர் வந்தாங்கல்ல, அதுல அம்பையில வெற்றி பெற்ற இசக்கி சுப்பையா, அதன் பிறகு சத்யபாமா, மரகதம் குமரவேல், இவங்க எல்லாம் ரிசைன் பண்ணாங்க. ஏனையோர் போய் மீண்டும் சேர்ந்தாங்க. மீண்டும் சேர்ந்தவர்களில் சேராத 2 பேர் யாருன்னு கேட்டா, ஒன்னு விஜயபாஸ்கர், இன்னொன்னு சி வி சண்முகம். சி வி சண்முகம் தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமியை கண்டித்து பேசுறார். எடப்பாடி பழனிசாமியினுடைய நடவடிக்கைகளை விமர்சித்து பேசுறார். ஆனா விஜயபாஸ்கர் நிசப்தமாவே இருக்கார். ஒரு ஸ்பேஸ் கொடுக்கிறாரு, ஒரு கேப் கொடுக்கிறாரு. அந்த கேப்ல எடப்பாடி பழனிசாமி பேச்சுவார்த்தை நடத்த முடியுமா, முடியாதா? கண்டிப்பாக முடியும். போறீங்களா போங்க, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஒரு லெட்டர் பேட் இயக்கமாக அதிமுக மாறினாலும் பரவாயில்ல, அந்த லெட்டர் பேட் இயக்கத்துக்கு நான் தான் பொதுச் செயலாளருங்கிற அந்த ஸ்டேஜ் இருக்குல்ல, அது எனக்கு போதும்னு நினைக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. இவர்கள் எல்லாம் அதிமுகவினுடைய அதிகாரம் மெல்ல மெல்ல கரைவதை விரும்பாதவர்கள். அதுக்கு சுயநல காரணம் இருக்கு. ஒரு ஈகோயிஸ்டா, ஒரு பாசிஸ்டா, ஒரு தலைகணம் பிடித்த நபரா, கட்சியை கேடு கட்டு போனாலும் பரவாயில்ல, நாம பெரிய ஆளா இருக்கணும் அப்படின்னு அந்த மனநிலை இருக்குல்ல, அதுதான் இந்த அதிமுகவினுடைய வீழ்ச்சிக்கு மிக முக்கியமான காரணம். மிக முக்கியமான காரணம். அதனால்தான் படையெடுப்புகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கு. எடப்பாடி உண்மையிலேயே ஒரு வீரன் அல்ல. எடப்பாடி உண்மையிலேயே ஒரு கள போராளி அல்ல. நீங்க அதை புரிஞ்சுக்கணும். அவரிடத்துல இருந்த அந்த அதிகாரம், அந்த அதிகாரத்தின் மூலமாக கிடைக்கப்பெற்ற அந்த பலம் அவரை சண்டை செய்ய வச்சு. தமிழ் நியூஸ் நேரல் கண்வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இருந்திருப்பவர் திராவிட வெற்றி கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் மரியாதைக்குரிய திரு வல்லம் பஷீர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். இப்போ அதிமுகவில் தொடர்ந்து ஒரு ராஜினாமா செய்யக்கூடிய தன்மைகளை பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு ஒருத்தர் ராஜினாமா செய்யறாரு, இன்னும் சிலர் ராஜினாமா செய்ய போறாங்க அப்படின்லாம் தொடர்ந்து தகவல் கொண்டிருக்கின்றன. இப்பொழுது அணிகள் ஒன்றிணைஞ்சாலும் மனங்கள் ஒன்றிணைஞ்சிச்சா அப்படிங்கிற கேள்விதான் தொடர்ந்து முன்வைக்கப்படுது. இப்போ வேலுமணி, தங்கமணி அந்த ஃபேக்ஷன்ஸ்ல இருக்கக்கூடியவங்க எல்லாம் ஒரு இபிஎஸோட இணக்கமா தான் இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இப்போ அவங்க திமுக சைட்ல பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சில பத்திரிகைகளும் எழுதுறாங்க. அதிமுக வட்டாரத்திலையும் நம்ம பேசும்பொழுது அப்படிப்பட்ட தகவல்கள் சொல்லப்படுது. இது என்ன உணர்த்துது? திரு இபிஎஸ் அவர்கள் சனிக்கிழமை தோறும் தன்னோட கட்சியிலிருந்து பனையூருக்கு போறாங்க. அவங்கள காம்ப்ரமைஸுக்கு பேச அழைக்கலாம், அவரு கூட முன்னெடுக்கலாம். ஸ்ரீ விஜயபாஸ்கர் எல்லாம் கூட ராஜினாமா செய்ய விடாம அவரை எப்படியாவது அரவணைச்சிருக்கலாம். ஆனா எல்லாத்தையும் போங்க போங்கன்னு சொல்லி விரட்டக்கூடிய தன்மை இருக்கு இல்லையா? எப்படி பாக்குறீங்க? அதாவது கட்சியிலிருந்து ஒரு பெரும்படை வெளியேறுகிறது என்கிற போது அதை தக்க வைத்துக் கொள்வதற்கு ஒரு தலைவர் என்ன முயற்சி மேற்கொள்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன் ஒரு தலைமை வேண்டாம் என்று முடிவெடுக்கிறார்கள்? 2 காரணங்கள் தான். ஒன்னு, தலைமையின் மீது இருக்கக்கூடிய அதிருப்தி, இனிமேல் இந்த தலைமையால் நாம் பயன்பெற முடியாது என்கிற அந்த மனநிலை. இது 2 தான் காரணம். இவர்களை போன்ற கட்சியில் பயணிக்கக்கூடியவர்கள், நான் சொல்றது சி வி சண்முகம், எஸ்.பி. வேலுமணி, தங்கமணி, விஜயபாஸ்கர் போன்றவர்கள். லட்சியத்துக்காக பயணிக்கிறவன் 1000 தான் இருந்தாலும் அந்த கட்சியில் தான் பயணிப்பாங்க. அதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, நிறைய உதாரணங்கள் இருக்கு. சங்கடங்களை தாங்கி கொண்டு ஒரே தலைவன் ஒரே இயக்கம் என்று பயணிப்பவர்கள். அவர்களை அடிமைகள் என்று சொன்னால் கூட அது அவர்களை காயப்படுத்தாது. காரணம், நான் ஒரு தலைவனை ஏத்துக்கிட்டேன், ஒரு லட்சியத்தை ஏத்துக்கிட்டேன், ஒரு கட்சியினுடைய கொடியை என் கார்ல கட்டிட்டேன், என் வீட்டுல ஏத்திட்டேன், ஒரு கட்சியினுடைய வேட்டியை நான் கட்டிட்டேன், இனிமே அதை கழட்ட மாட்டேன்ற மனநிலை. இது கொள்கையாளர்களுக்கு மட்டும்தான். கமர்ஷியல் பேர்வழிகளுக்கு அதிமுகவில் எல்லோரும் கமர்ஷியல் பேர்வழிகள் தான். இப்ப அதிமுகவிலிருந்து ஒரு அதிருப்தி, நான் சொன்ன 2 விஷயம், இனிமேல் தலைமையால் பயனில்லை, தலைமையினுடைய மீது இருக்கக்கூடிய அதிருப்தி இருக்குல்ல, இந்த அதிருப்தியை சரி செய்ய முடியுமா முடியாதா? கண்டிப்பாக முடியும்.
விஜயபாஸ்கரும் சி.வி. சண்முகமும் சேரல சார். இந்த 25 பேர் வந்தாங்கல்ல, அதுல அம்பையில வெற்றி பெற்ற இசக்கி சுப்பையா, அதன் பிறகு சத்யபாமா, மரகதம் குமரவேல் இவங்க எல்லாம் ரிசைன் பண்ணாங்க. ஏனையோர் போய் மீண்டும் சேர்ந்தாங்க. மீண்டும் சேர்ந்தவர்களில் சேராத 2 பேர் யாருன்னு கேட்டா, ஒன்னு விஜயபாஸ்கர், இன்னொன்னு சி.வி. சண்முகம். சி.வி. சண்முகம் தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமியை கண்டித்து பேசுறார். எடப்பாடி பழனிசாமியினுடைய நடவடிக்கைகளை விமர்சித்து பேசுறார். ஆனா விஜயபாஸ்கர் நிசப்தமாவே இருக்கார். ஒரு ஸ்பேஸ் கொடுக்கிறாரு, ஒரு கேப் கொடுக்கிறாரு. அந்த கேப்ல எடப்பாடி பழனிசாமி பேச்சுவார்த்தை நடத்த முடியுமா, முடியாதா? கண்டிப்பாக முடியும். நேரடியாகவே போய் சந்திக்கலாம் விஜயபாஸ்கர். ஏன் சந்திக்க முடியாதா? என்ன விஜயபாஸ்கர், உங்களுக்கு என்ன வருத்தம் அப்படின்னு நீங்க கேட்கணும்ல. ஏன் என்னை விட்டுட்டு போறீங்க, கட்சியை விட்டுட்டு போறீங்க, இது உங்க கட்சி சொல்லணும்ல. விஜயபாஸ்கர் ஒரு சாதாரண நபர்னா நீங்க போக வேண்டாம் சார், உங்க தலையில இருக்கிற கிரீடம் கலந்து கீழே விழுந்துரும். விஜயபாஸ்கர் என்பவர் அதிமுகவினுடைய தலகர்த்தர்களில் ஒருவர். புதுக்கோட்டையில நீங்க விராலிமலை தொகுதி 71 தேர்தலுக்கு பிறகு கிடையாது, மறுசீரமைப்புல போயிடுச்சு. மீண்டும் 2011 தான் வந்துச்சு. 2011 இருந்து இப்போ வரைக்கும் அந்த தொகுதியில் வெற்றி பெற்ற ஒரே சட்டமன்ற உறுப்பினர் அவர் தான், வேற யாருமே வெற்றி பெறும். இன்னொரு கதை சொல்லட்டுமா? 2011 விஜயபாஸ்கரை எதிர்த்து போட்டிட்டவர் யாரு தெரியுமா? அண்ணன் ரகுபதி. ரகுபதி தோல்வியை தழுவிட்டாரு. இப்ப அண்ணன் ரகுபதி பெரிய ஆள்னா விராலிமலைக்குள்ள அவர் என்ன பண்ணணும்? 2014 விராலிமலையில விஜயபாஸ்கர் முட்டணும்ல. செந்தில் பாலாஜி என்ன பண்ணார்ல. கரூர் விஜயபாஸ்கர் பெரிய ஆளுங்க, வீழ்த்த முடியாதுங்க. அப்படியா? சரி, ஓகே, நான் வீழ்த்தி காட்டுறேன். போய் நின்னாரா? போய் நின்று வீழ்த்தினாரா? வீழ்த்தி முடிச்சார்ல கதைய. அது மாதிரி அண்ணன் ரகுபதி போய் வீழ்த்தணும்ல. நான் அண்ணன் ரகுபதியை குறைச்சு மதிப்பிடல, விஜயபாஸ்கரனுடைய செல்வாக்கு எத்தகையதுன்னு சொல்றேன். அண்ணன் என்ன தெரியுமா பண்ணாரு? வாக்கு வித்தியாசம் ஜெயிச்சிருக்காரு. இப்போ இல்ல, ரகுபதி என்ன 2016 என்ன தெரியுமா பண்ணாரு? தொகுதி மாதிரி திருமயத்துக்கு போயிட்டாரு. இந்த தொகுதி வேண்டாம்னு சொல்லி மாறி திருமயத்துக்கு போயிட்டாரு. திமுகல ஒரு பலமான வேட்பாளரே போட முடியல. அதான் உண்மை. என்ன பண்ணாங்கன்னா, தென்னலூர் பழனியப்பன் தலைமைச் செயற்குழு உறுப்பினரை போட்டாங்க. அதன் பிறகு 2021 தென்னலூர் பழனியப்பனே வேட்பாளர், தோல்வியை தழுவுறாரு. இந்த முறை தென்னலூர் பழனியப்பன் நிக்கலன்ட்டாரு. புதுக்கோட்டையில சீட்டு கேட்கிறாரு செல்லப்பாண்டியன், மாவட்ட செயலாளர், திமுக மாவட்ட செயலாளர். செல்லப்பாண்டியனை கூப்பிட்டு நீ விராலிமலையில போய் நில்லுன்றாங்க. அவர் விராலிமலையில நிக்க மாட்டேன்றாரு. இல்ல நீ விராலிமலையில தான் நிக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. வேண்டா வெறுப்பா போய் நிக்கிறாரு. எத்தனாவது இடம் தெரியுமா திமுகவுக்கு? 3வது இடம். 2வது இடத்துல தாவேகா சார், 3வது இடத்துக்கு திமுக தள்ளப்பட்டிருக்கு. இப்ப சொல்லுங்க, விஜயபாஸ்கர் டான் தானே அந்த பகுதியில? விஜயபாஸ்கர் ஒரு முடிசூடா மன்னன் தானே அந்த பகுதியில? அந்த செல்வாக்கு யாருக்கு? அதிமுகவுக்கு தான். அந்த செல்வாக்கு யாருக்கு? எடப்பாடி பழனிசாமிக்கு தான். இப்படிப்பட்ட ஒருவரை நீங்க போய் சமரசம் பண்ணணுமா வேணாமா? நான் சி.வி. சண்முகத்தை இந்த கணக்குல சேர்க்கல சார். சி.வி. சண்முகம் பெரிய ஜாம்பவான்லாம் சொல்ல மாட்டேன் நானு. சி.வி. சண்முகம் ஒரு பெரிய ஆளுமை மிக்க தலைவர் விழுப்புரம் பகுதியில எல்லாம் சொல்ல மாட்டேன் நானு. ஆனா விஜயபாஸ்கருக்கு அந்த ஆளுமை இருப்பதாக நான் நம்புறேன். நான் கலை யதார்த்தத்தை சொல்றதால தான் இவ்வளவு பெரிய செய்திகளை சொல்லிக்கிட்டே வந்தேன். இப்ப இந்த விஜயபாஸ்கரை நீங்க சமாதானம் செய்துக்க முடியல. ஏன் செய்துக்க முடியல? ஏன் செய்யல நீங்க? அப்போ உங்களுடைய நிலைமை என்ன? ஒரு ஈகோயிஸ்டா, ஒரு பாசிஸ்டா, ஒரு தலைகணம் பிடித்த நபரா? கட்சியை கேடு கெட்டு போனாலும் பரவாயில்ல, நாம பெரிய ஆளா இருக்கணும் அப்படின்னு அந்த மனநிலை இருக்குல்ல, அதுதான் இந்த அதிமுகவினுடைய வீழ்ச்சிக்கு மிக முக்கியமான காரணம். மிக முக்கியமான காரணம். அதனால்தான் படையெடுப்புகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கு. இன்னைக்கு போயிருக்காரு ஆர்.வி. உதயகுமார் இயக்குனர் போயிருக்காரு. என்ன நோக்கம் அவருக்கு? அவர் எதுக்காக வந்தாரு, போறாரு? திரைப்பிரபலமாக இருந்த கௌதமி திடீர்னு போறாங்க, கனத்த இதயத்தோடு வெளியேறேங்கிறாங்க. யாரையுமே சமரசம் செய்துக்கல. அதிகாரத்துக்காக வந்தவர்களையும் சமரசம் செய்துக்கல, கட்சியில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் என்று வந்தவர்களையும் சமரசம் செய்துக்கல. அப்ப என்னதான் செய்யறாரு எடப்பாடி பழனிசாமின்னா, யாரெல்லாம் இருக்கிறீங்களோ இருங்க, அப்படியே கண்டினியூ பண்ணுங்க, போறீங்களா போங்க, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஒரு லெட்டர் பேட் இயக்கமாக அதிமுக மாறினாலும் பரவாயில்ல, அந்த லெட்டர் பேட் இயக்கத்துக்கு நான் தான் பொதுச் செயலாளருங்கிற அந்த ஸ்டேஜ் இருக்குல்ல, அது எனக்கு போதும்னு நினைக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. இவர்கள் எல்லாம் அதிமுகவினுடைய அதிகாரம் மெல்ல மெல்ல கரைவதை விரும்பாதவர்கள். அதுக்கு சுயநல காரணம் இருக்கு. எஸ்.பி. வேலுமணி ஒரு அதிகார மையமா இருக்கணும்னு நினைக்கிறாரு, தங்கமணி ஒரு அதிகார மையமா இருக்கணும்னு நினைக்கிறாரு. அதனால அவர்கள் வேறு முடிவுக்கு போறாங்க. விகடனுடைய செய்தியை நீங்க சொன்னீங்க, நானும் படிச்சேன் அந்த செய்தியை. அதுல என்னன்னா,
ஏன் தாவேக்காவுக்கு போகக்கூடாது இவங்க அப்படின்னா, தாவேக்கா கதவு சனிக்கிழமை கோயில் கதவு மாதிரி திறக்குது. அது உடனே மூடிடுது. கடம்பூர் ராஜு போனாரு, சும்மாதான் இருக்காரு. அதே போல MC சம்பத் போனாரு, சும்மாதான் இருக்காரு. உடுமலை ராதாகிருஷ்ணன் போனாரு. உடுமலை ராதாகிருஷ்ணன் போனாரு, சும்மாதான் இருக்காரு. அண்ணன் பாலகங்கா போனாரு, சும்மாதான் இருக்காரு. இப்படி போனவர்கள் எல்லாம் அங்க என்னவா இருக்காங்க? சும்மாதான் இருக்காங்க. ஆனா இங்க அப்படி இல்ல. அண்ணன் செந்தில் பாலாஜி அமைச்சர் ஆயிட்டாரு, அண்ணன் சேகர் பாபு அமைச்சர் ஆயிட்டாரு, மாவட்ட செயலாளர் ஆயிட்டாரு, அண்ணன் ரகுபதி அமைச்சர் ஆயிட்டாரு, மாவட்ட செயலாளர் ஆயிட்டாரு, ஏவாவேல் அமைச்சர் ஆயிட்டாரு, மாவட்ட செயலாளர் ஆயிட்டாரு. ஒரு பவர் சென்டருக்கு வந்துட்டாங்க. VP கலைராஜன் அந்த கட்சியில முக்கிய பொறுப்புக்கு வந்துட்டாரு. இப்படி பலர் பெரிய இடத்துக்கு வந்துட்டாங்க. அதனால திமுக தங்களை அங்கீகரிக்கும்னு இங்க நினைக்கிறாங்க. திமுகவுக்கு போனா தங்களுடைய செல்வாக்க தக்க வச்சுக்க முடியும்னு நினைக்கிறாங்க. பெஞ்சமின் போயிட்டாரா? பெஞ்சமின் எல்லாம் போவார்னு யாராவது எதிர்பார்த்தாங்களா திமுகவுக்கு? அதிமுகவுக்கு மிக நெருக்கடியான காலகட்டத்தில் பொதுக்குழுவை நடத்தியவர். மிக நெருக்கடியான காலத்தில் பொதுக்குழுவை நடத்தியவர். அவர் நடத்திய பொதுக்குழுல தான் அண்ணன் OPS மேல பாட்டில தூக்கி போட்டாங்க. அண்ணன் வைத்திலிங்கம் மேல தாக்குதலை நடத்தினாங்க. அப்படியே கட்டி பிடிச்சாரு வந்து EPS. யாரு? பெஞ்சமின் போயிட்டாரு. அப்போ திமுகவை நோக்கி போனால் தக்க வைத்துக் கொள்ளலாம் என்கிற மனநிலை அவர்களுக்கு இருக்கலாம். நிச்சயமாக அவர்கள் திமுகவுக்கு போகக்கூடிய சூழல் வறுமையானால் போவார்கள். ஆனா அவ்வளவு சீக்கிரம் அந்த முடிவை எடுத்துருவாங்களா அப்படிங்கிறது எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. அந்த முடிவை அவர்கள் ஒருவேளை எடுப்பார்களே ஆனால், கொங்குல வந்து பெரிய ஆளு எடப்பாடி பழனிசாமி, அவர் வந்து கொங்கினுடைய நாயகன், கொங்குல அதிமுக வலுவா இருக்குன்றாங்கல்ல, அதை நொங்கு எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன் நான். அந்த கதை முடிஞ்சிரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே மெல்ல சரிச்சுட்டாரு இன்டர்னலா அண்ணன் செந்தில் பாலாஜி. இன்னும் கூடுதலாக இந்த SP வேலுமணி போன்றவர்கள், தங்கமணி போன்றவர்கள் அதிமுகவை இல்லாம செஞ்சிருவாங்க. ஒரு பக்கம் செங்கோட்டையனுடைய அந்த படையெடுப்பு, இன்னொரு பக்கம் அண்ணன் செந்தில் பாலாஜியினுடைய படையெடுப்பு. இப்ப நடுப்பற அதை தற்காத்து நிக்கிற கேடயங்களாக ஒரு பக்கம் வேலுமணியும் ஒரு பக்கம் தங்கமணியும் நிக்கிறாங்க. அந்த கேடயங்களும் கலண்டு போகுது அப்படின்னா அடுத்த கட்டமாக அதிமுக மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திக்கும். சார், எடப்பாடி ஒரு ஈர்ப்பு சக்தியற்ற ஒரு தலைவரா அவர் மீதான விமர்சனம் இருக்கு. இப்ப அவர் ஜெயலலிதா கிடையாது, எம்ஜிஆர் கிடையாது. இப்போ அவர் எப்படி இந்த மாதிரியான தலைவர்களை வந்து இப்படி போட்டும் அப்படின்னு அவர் விட்டு கொடுக்கலாம்? அவர் வந்து இவங்களை நம்ம வச்சுக்கிட்டாதான் அந்த பகுதிகளை நம்ம ஃபுல்ஃபில் பண்ண முடியும், அந்த ஓட் பேங்க் போகாது அப்படின்னு தானே அவருடைய இது கருதணும். இன்னொரு கேள்வி என்ன இருக்குன்னா, அவர் இன்னும் பொதுச் செயலாளர் பதவி நம்மளை விட்டு போயிருமோ அப்படின்னு அவர் பய உணர்வோடையே எல்லாத்தையும் அணுகிறாரா? ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் ஃபைட் பண்ணவர், சசிகலா அம்மையாரா இருக்கட்டும், டிடி தினகரனா இருக்கட்டும், ஓபிஎஸ்ஆ இருக்கட்டும், இவருடைய ஸ்டேட்டஸ் கோக்கு நிகராக அல்லது இவரை விட ஒரு மேலான ஸ்டேட்டஸ் கோ கொண்டவர்களாக இருந்தார்கள் ஒரு காலகட்டத்துல. அவங்களோட ஃபைட் பண்ணாரு. இப்போ ஃபைட் பண்றவங்க எல்லாம் சபார்டினேட்ஸ். இப்ப இன்னமும் அவருக்கு அந்த அச்ச உணர்வு இருந்துட்டே இருக்கா? நம்ம பொதுச் செயலாளர்லாம் நீடிக்க விடுவாங்களா, இல்ல நம்மள வந்து நாளை பின்ன எதுனாலும் நம்மளோட பதவிக்கு ஆபத்து வரும் அப்படிங்கிற பய உணர்வோடையே ஒன்னொன்னையும் அவர் அணுகிட்டு இருக்காரா? இதுல மிக முக்கியமான பிரச்சனை ஒண்ணு இருக்கு. பேசப்பட வேண்டிய செய்தி கூட ரொம்ப நல்லா அழகா கேட்டீங்க. தன்னை விட மேலான இடத்தில் இருந்தவர்களோடு சண்டை செய்தவர் தன்னுடைய சக தளபதிகளோடு சண்டை செய்ய முடியாமல் தடுமாறுகிறாரா? தனக்கு கீழ் பணியாற்றியவர்களோடு சண்டை செய்ய முடியாமல் தடுமாறுகிறாரா? அப்படின்னா எடப்பாடி உண்மையிலேயே ஒரு வீரன் அல்ல. எடப்பாடி உண்மையிலேயே ஒரு கள போராளி அல்ல. அல்ல, நீங்க அதை புரிஞ்சுக்கணும். அவரிடத்துல இருந்த அந்த அதிகாரம், அந்த அதிகாரத்தின் மூலமாக கிடைக்கப்பெற்ற அந்த பலம் அவரை சண்டை செய்ய வச்சுச்சு. இன்னொரு விஷயம், ஒரு உளவியல் சிக்கல் ஒண்ணு இருந்துச்சு அதிமுகவுக்குள்ள. சசிகலா அம்மையார் வந்தால் பொதுச் செயலாளராக மீண்டும் அந்த குனிந்த வளைந்த முதுகுகளோடே நாம் நகர்வலம் வர முடியும். அது ஏன் என்கிற ஒரு கேள்வி அவர்களுக்குள் இருந்துச்சு. ஒண்ணு வேணாம் சார், நான் பேர் சொல்ல விரும்பல. ஒரு முன்னாள் அமைச்சர் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியோட இருக்காரு. எங்க டெல்டா பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர்னு வச்சுக்கோங்களேன். நான் பேரெல்லாம் சொல்ல விரும்பல. அவரும் நானும் ஒரு திருமண நிகழ்ச்சியில சந்திச்சுக்கும் போது பேசுறோம். அவர் என்கிட்ட சொன்னாரு, நான் கேட்டேன், என்னண்ணே சின்னம்மாவாலதான் நீங்க அடையாளம் பெற்றீங்க, சின்னம்மாவோட தான் நீங்க வந்து இருந்தீங்க, அப்போ சின்னம்மாவுக்கு இப்படி ஒரு நெருக்கடி வந்துச்சு, நீங்க எல்லாம் சின்னம்மா கூட இருக்க வேண்டாமா அப்படின்னு நான் கேட்டேன். அவர் ஒண்ணுமே பேசல. அப்புறம் சாப்பிட்டு முடிஞ்சுட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்காக வந்தோம் அந்த விருந்துல. தம்பி, எவ்வளவு நாளைக்கு தான் தம்பி குனிஞ்சே இருக்க முடியும்? பழனிசாமி வீட்டுக்கு போறோம் சேலத்துக்கு, வாங்கண்ணே உட்காருங்கண்ணே அப்படின்னு சொல்லி அவரே இட்லி எடுத்து வைக்கிறாரு, அவரே சட்னி ஊத்துறாரு, ஒரே டேபிள்ல நாங்க 2 பேரும் உட்கார்ந்து சாப்பிடுறோம். அண்ணன்னு தான் என்ன சொல்றாரு, நான் அவர் அண்ணன் தான் சொல்றேன்.
அந்த மரியாதையை நாங்க மெயின்டைன் பண்றோம். எங்களுக்கு எந்த விதமான சிக்கலும் இல்லை. இப்படி ஒரு தலைமையோடு நாங்க போறது அப்படிங்கிறது ஒரு நல்ல ஜனநாயக பூர்வமான நடவடிக்கை தானே. சின்னம்மா வந்தா திரும்பவும் குனியணும், திரும்பவும் காலில் விழுவணும், திரும்பவும் வளைஞ்சு நிக்கணும். போதும் தம்பி, வயசாயிடுச்சு, எங்களால முடியலன்னு சொன்னார். எங்களால முடியலன்னு சொன்னாரு. இப்ப கரண்டா மாவட்ட செயலாளரா இருக்காரு அவரு. கரண்டா அமைப்பு செயலாளரா இருக்காரு அவரு. அவரை இன்னும் பதவியிலிருந்து எடுக்கல. பதவியிலிருந்து எடுத்தவர் அண்ணன் ஆர் காமராஜ். இன்னொருத்தர், நான் பேரை சொல்லல. என்ன அப்போ இது அந்த கட்சிக்குள்ள இருந்த ஒரு வருத்தம் இருக்குல்ல. நம்ம வளைஞ்சு நிக்கணும், கீழ்ப்பணிந்து நிக்கணும், தாழ்வு மனப்பான்மையில நம்ம நடத்தப்படுவோம், அது வேண்டாம் அப்படிங்கிற அந்த எண்ணம் கொண்டவர்கள் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து நின்னாங்க. இப்போ ஒரு பக்கம் அதிகாரம், இன்னொரு பக்கம் இவர்கள் எல்லோரும் சேர்ந்து நின்று அந்த பலம் சண்டை செஞ்சாரு. அடுத்து ஓபிஎஸ் வருகிற போது ஓபிஎஸ் ரொம்ப இலகுவாக அவரால் வெளியேற்ற முடிஞ்சது. இப்ப என்னன்னா கையில அதிகாரம் இல்லை, கூட இருந்த சி வி சண்முகம் இல்லை. நீங்க அந்த வெங்கடாஜலபதி பேலஸ்ல நடந்த பொதுக்குழுவை எடுத்து பாருங்களேன். எகிரி குதிச்சது யாரு? எகிரி குதிச்சது யாரு? சி வி சண்முகம் தான். வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சாரு. என்னவோ அந்த கட்சியவே தூக்கி நிறுத்துறது மாதிரி சி வி சண்முகத்துல இருக்கிற பிரச்சனையெல்லாம் ரொம்ப அருவருப்பா நடந்துக்குவார். வைகோ மாதிரி ஓவர் ஆக்ஷன். எதுக்கு அந்த ஓவர் ஆக்ஷன் கேக்குறேன். அந்த பொதுக்குழுவே அப்படியே இது பண்ற மாதிரி நேரா போய் தமிழ் மகன் ஹுசேன் அவைத்தலைவர்கிட்ட போய் அவர் பைலாவை காமிச்சு தட்டி 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 இப்படிதான் அதான் முடிச்சுட்டு வச்சுட்டு எடுத்துட்டு அதிமுக கூப்பிட்டு நாங்க நிறுத்துறோமா இல்லையா பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரே ஆக்ஷன் அந்த ஸ்டேஜ்ல. அப்ப இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு லாபி அன்னைக்கு பண்ணாங்க. இன்னைக்கு யார் இருக்கா கூட? இன்னைக்கு யார் இருக்கா கூட? சி வி சண்முகம் இல்ல, விஜயபாஸ்கர் இல்ல, தங்கமணி இல்ல, வேலுமணி இல்ல, பெஞ்சமின் இல்ல, பாலகங்கா இல்ல, இப்படி எல்லாம் இல்ல 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 இல்லன்னே இருக்கு. கடைசியா யார் இருக்கான்னா ஆர்பி உதயகுமார், செல்லூர் ராஜன் தான் இருக்காங்க. ஆர்பி உதயகுமார் எப்படிப்பட்ட ஒரு மோசமான பேர் வழின்னு எல்லாருக்குமே தெரியும். ஆர்பி உதயகுமார் சின்னம்மாக்கு மொட்டை போட்டுக்குவாரு, பெரியம்மாக்காக மீசை எடுத்துக்குவாரு. திடீர்னு புரட்சி தமிழர் எடப்பாடியாருக்கு நான்மறை கூற்று நம்பினோர் கைவிடப்படார் அப்படின்னு சொல்லி ஒரு செங்கோலை கொண்டு போய் கொடுத்து முடிச்சிருவாரு. அவரை விட ஒரு பச்சோந்தியை பார்க்கவே முடியாது. நம்பிக்கைக்குரியவர்கள் யாரும் இல்லை, அதனால தடுமாறுறாரு. உண்மையிலேயே இண்டிவிஜுவலா ஒரு லீடர்ஷிப் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு அதிகார மையமாக எடப்பாடி பழனிசாமி தலைமை பண்புல இருந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்க, அவரை இந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலைக்கு தள்ளி இருக்க முடியாது. அவருக்கு அந்த தலைமை பண்பு இல்லை. குறிப்பாக தலைவருக்கு உண்டான தகுதியே இல்லாமல் தான் எடப்பாடி பழனிசாமி இதுவரை நகர்ந்து வந்திருக்கிறார். அது ஒரு ஊதி பெரிதாக்கப்பட்ட பிம்பம். இப்ப எப்படி விஜய் ஒரு ஊதி பெரிதாக்கப்பட்ட பிம்பமாக தெரிகிறாரோ, நாளைக்கு தாவேகாவுக்கு இதே நிலைமைதான். தாவேகா அதிகாரத்திலிருந்து அப்புறப்படுத்தப்படட்டும், பனை ஒரு பங்களாவை திரும்பி பார்க்கறதுக்கு ஆள் இருக்கார். நீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இதே நிலைமை தாவேகாவுக்கு வரும். அது அதிகாரத்தில் இருக்கிற வரைக்கும் தான் இந்த படையெடுப்புகள் எல்லாம் ஆட்கள் போய் வாசல்ல நின்று சாமி தரிசனம் பார்க்கறது மாதிரி காத்து கிடக்கிறதெல்லாம் இல்லைன்னா அதுவும் நடக்காது. எனவே அதிமுக இன்னும் பலகீனமான நிலைக்கு போகும். எடப்பாடி பழனிசாமியினுடைய நிலையில் மாற்றம் இருக்காது. எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுக்கு மூடு விழா நடத்துவதற்காகவே பொதுச் செயலாளர் நாற்காலியில் உட்கார்ந்து இருக்கிறார். நிச்சயமா சார், பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப விரிவா தெளிவா பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.